Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் முதன்மையாக கருதப்படும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். பொங்கல் பண்டிகை என்றாலே செங்கரும்பும் சர்க்கரை பொங்கலும் நமக்கு நினைவுக்கு வருவது போல் மண்மனம் கமழும் ஜல்லிக்கட்டு போட்டியும் அதன் சிறப்புகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண தமிழகத்தில் இருந்து மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் இதனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு இடையே மதுரை நகரமே அதிரும் வகையில் பாலமேடு, அவனியாபுரம் மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக தொடங்க உள்ளன. பொங்கல் திருநாள் கொண்டாடப்படும் நாளன்று, அதாவது வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வரும் 15ஆம் தேதி பாலமேட்டிலும், வரும் 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதற்கான இணைய வழி பதிவுகள் நடைபெற்றும் ஒரு நிலையில் காளைகளும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க தங்களை தயார்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கும் காளைகளும் போட்டிகளில் பங்கேற்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே நாள்தோறும் நடைப்பயிற்சி, நீச்சல், மூச்சு பயிற்சி, முதுகெலும்பு வலுத்தன்மைக்காக மண்மேடுகளை கொம்பால் குத்தும் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஓரிடத்தில் மண் குவிக்கப்பட்டு அந்த மண் குவியலில் கொம்பு மூலம் முட்டும் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் காளைகளை நீளமான கயிறுகளில் கட்டியும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. காலையில் எழுந்து நடைப்பயிற்சியும், ஓடும் பயிற்சியும், நீந்தும் பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் காளைகளுக்கு வழங்கப்படுகிறது. தரையில் கொம்பால் குத்தி மண் எடுக்கும் பயிற்சி, தன் வீரத்தை அடக்க வரும் வீரர்களை முட்டும் பயிற்சி போன்ற கடுமையான பயிற்சிகளும் காளைகளுக்கு அளிக்கப்பட்டு தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து களத்தில் நின்று மாடுபிடி வீரர்களுடன் மல்லு கட்டும் வகையில் போட்டியில் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பருத்தி, எள், புண்ணாக்கு, தேங்காய், பேரீச்சை மற்றும் தானியங்களை கொடுத்து அவற்றின் உரிமையாளர்கள் காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர். நாட்டு மாடு, காங்கேய மாடு உள்ளிட்ட 8 வகையான ஜல்லிக்கட்டு மாடுகள் உள்ளன. ஜல்லிக்கட்டு காளைகளில் சுத்து மாடு, போக்கு மாடு, விளையாட்டு மாடு என்றும் 3 வகைகளாக உள்ளன. சில காளைகள் களத்தில் சுத்து போடும், சில காளைகள் களத்தில் எத்தனை பேர் நின்றாலும் அத்தனை பேரையும் எதிர்த்து நின்று போராடும் குணம் கொண்டவையாக இருக்கிறது. தமிழர்களின் வீர விளையாட்டு நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் அழைத்து வரப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க செய்ய இருப்பதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட மதுரை வட்டார பகுதியை இப்போதே விழாக்கோலம் பூண்டுள்ளது. எதுவாக இருப்பினும் ஜல்லிக்கட்டு வா மல்லுக்கட்டு என காளைகளும் காளையர்களும் தயாராக இருக்கின்றனர்.